ஒரு வழக்கறிஞரே சட்ட சிக்கல்ல மாட்டினா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு காதலை காப்பாத்திக்கிறதுக்கு தான் பழைய திருமணத்தை மறைக்க போராடும் ஒரு இளைஞரோட கதையே நாரி நாரி நடும முராரி படத்தால கதைங்க. ஷர்வானந்த் சம்யுக்தா மேனன் கூட்டணியில இயக்குனர் ராம் அப்பாஜி ஒரு சீரியஸான விவாகரத்து சிக்கலை எடுத்துட்டு அது துள்ளலான நகைச்சுவையை கலந்து கொடுத்திருக்கிற படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கௌதம் வழக்கறிஞரா இருக்காரு. அவர் நித்யாங்கிற பெண்ணையும் காதலிச்சுட்டு வர்றாரு. நித்யாவோட தந்தையான ராமலிங்கையா ரொம்பவும் கண்டிப்பானவராகவும் ஆனா அதே சமயம் ஒரு வித்தியாசமான கொள்கை கொண்டவராகவும் இருக்காரு. கௌதம் தான் காதல சொல்ல போற நேரத்துல ராமலிங்கையா ஒரு விஸ்தரமான காரணத்தையும் சொல்றாரு. வாழ்க்கையில ஒரு முறை கூட சண்டை போடாத காதலர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க சீக்கிரம் விவாகரத்து வாங்கிடுவாங்க. அதனால உங்க காதல் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு காதல நிராகரிக்கிறாரு. பல போராட்டங்களுக்கு அப்புறம் நித்யா தான் அப்பாவை சமாதானப்படுத்துறாங்க. ஒரு வழியா திருமணத்துக்கும் சம்மதம் வாங்குறாங்க. ஆடம்பரமான கல்யாணம் வேண்டாம், ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சிம்பிளா கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு நிபந்தனையும் விதிக்கிறாங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ் அப்படின்னு சொன்னதுமே கௌதம்க்கு தூக்கி வாரி போடுதுங்க. ஏன்னா அங்கதான் ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்கிறாரு கௌதம். கௌதம் தன்னோட கல்லூரி காலத்துல தியாங்கிற பெண்ணை தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்றாங்க. ஆனா அந்த திருமணம் செல்லாது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிற நிலையில இன்னும் சட்டப்படி நிலுவையில இருக்கு அப்படிங்கறது அவருக்கு தெரிய வருது. இப்போ நித்யாவை திருமணம் செய்யணும் அப்படின்னா முதல்ல தியா கிட்ட இருந்து சட்டப்படி விவாகரத்து வாங்கணுங்கிற சூழ்நிலை அங்க உண்டாகுது. இரண்டாம் பாதியில கதை முழுக்க முழுக்கவே நகைச்சுவையா மாறுது. கௌதம் தன்னோட நண்பர்களான வெண்ணிலா கிஷோர் நிறைய சேர்ந்து தியாவை தேடி அலையறாங்க. ஆனா தியா இப்போ எங்க இருக்காங்க, என்ன செய்யறாங்கிறத அவங்களுக்கு தெரியாது. ஒரு வழியா தியாவை கண்டுபிடிக்கும் போதுதான் அங்க பல திருப்பங்கள் வருதுங்க. குறிப்பா ரெஜிஸ்டர் ஆபீஸ் அதிகாரியா வருகிற சுனில் கௌதம படாத பாடுபடுத்தும் போது கண்டிப்பா சிரிப்பாதாங்க இருக்கு. ஒரு வழக்கறிஞரா இருந்தும் தான் சொந்த விவாகரத்து விஷயத்துல கௌதம் செய்யும் தவறும் அதை மறைக்க அவர் சொல்லும் போயும் கதையை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போகுது. தன்னோட தந்தைக்கும் காதலிக்கும் உண்மை தெரிஞ்சிருமோங்கிற பயத்துல கௌதமோட ஓட்டம் கிளைமேக்ஸோட உச்சத்தையே கொண்டு போகுதுங்க. தியாவுடனான அந்த பழைய திருமணம் எப்படி நடந்துச்சு, அது உண்மையிலே செல்லத்தக்க திருமணமா இல்லையா இல்ல ஒரு விபத்தாங்கிற கேள்விக்கு விரையும் கிடைச்சிருக்கு. கடைசியில தியாவோட சம்மதத்தோட கௌதம் தான் சட்ட சிக்கலை தீர்க்கிறாரு. ராமலிங்க ஐயாவோட பிடிவாதமான குணம் மாறுச்சா இல்லையா, கௌதம் எப்படி நித்யாவை கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கறதோட படம் ஒரு கலகலப்பான சுபமுடிவோட முடிக்கிறாங்க. ஷர்வானந்த் ஒரு குழப்பமான இளைஞனாவும் பைன சுவாமம் கொண்ட லாயராவும் நல்லாவே நடிச்சிருக்காரு. சுனில், வெண்ணிலா கிஷோர், நரேஷ் மூணு பேருமே இரண்டாம் பாதியோட முதுகெலும்பு இவங்க தானே சொல்லலாம். இளையராஜாவோட பழகி பாடலை பின்னணி இசையில பயன்படுத்தி படத்துக்கு புது புத்துணர்ச்சி கொடுத்திருக்காரு இசையமைப்பாளர். இயக்குனர் ராம் அப்பாஜி ஒரு சீரியஸான சமூக பிரச்சனையை எடுத்துட்டு நகைச்சுவை கண்ணோட்டத்துல அணைஞ்சிருக்கிறது பாராட்டுக்குரியதுன்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல நாரி நாரி நடும முராரி லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு பொழுதுபோக்காக ஒரு டைம் பாக்கலாங்க. ஒரு லாயருக்கே சட்டத்தை பத்தி தெரியாதாங்கிற லாஜிக் கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஆனா சர்வானந்தோட டைமிங் காமெடி, இரண்டாம் பாதியில வர சுனில், வெண்ணிலா கிஷோரோட கூட்டணி அந்த சலிப்பை கண்டிப்பா எடுத்துரும். குடும்பத்தோட வார இறுதியில ஜாலியா ஒரு டைம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.